Daily. Taste the Daily. அப்புறம் என்ன நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே. இன்னைக்கு தேனும் பால் ஆற ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அவர் ஸ்டாலின் சொல்ல மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா? மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா கொடுத்துட்டாரு பாரு 5000 ரூபாய் பொங்கலுக்கு. அம்மா தலைவர் இலவச வேட்டி சேலை கொடுத்தாரு. அம்மா அது கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அப்படி கொடுத்தாரு. பொது சேலை 2500 ரூபாய் கொடுத்தாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, அது கூட 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்றாரு. அது கூட 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வராது. அவருடைய கணக்கு சரி, நீ 4000 ரூபாய் கொடுக்கல, சரி 2500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1 ரூபாய் கூட கொடுக்காம எலும்பு தோல்மா இருக்கு ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதுல வேற பெரிய அளவுக்கு அதை சொல்லுவாங்களா, அம்மா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை உள்ளதுன்றாங்க இல்லையா? ஆயிரத்தில் ஒரு டைலாக் வரும். அது டைலாக் கேட்டுருக்கீங்களா நீங்க? வாய் தான் காது. போட்டோ ஷூட்டு வெறும் கேமரா வச்சுட்டு அப்ப போட்டோ ஷூட்னா உனக்கு நான் சலிச்சோம் இல்லடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு போட்டோ ஷூட். யாரு? உதயநிதி போட்டுட்டேன்னா ஒரு பெரிய ஒரு அது பொங்கல் உண்மையிலே வைக்க வேண்டியது தானே. அது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையா ஒரு பானையை வச்சுட்டு அது அடுப்பே எரியல. அதில் ஒரு கிறிஸ்டினா, ஒரு முஸ்லீமா, ஒரு இந்துவா 3 பேர் வச்சுக்கின்னு இவர் பெரிய 1.5 லட்சம் ரூபாய் செருப்பை போட்டுக்கின்னு அங்கே பொங்கல் கிண்டுறாராம். அதில் பொங்கல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுதான் நாங்கள் கிண்டல் பண்ணோம். நெருப்பில்லா அடுப்பு, கருப்பில்லா பானை, செருப்போடு சிரிப்பு. சூப்பரான நடிப்பு சார்ணும். எந்த சார் சூப்பரான நடிப்புணும். அந்த மாதிரி நடிப்புக்கு பேர் பண்ணது மக்களை வஞ்சிக்கிறது இல்லையோ. இன்னைக்கு சட்டம் உனக்கு எவ்வளவு மோசம். இன்னைக்கு கெஞ்சா அதே போல பாருங்க. இப்ப கூட்டத்திலே பாத்துக்க 2 பேர் டாஸ்மாக் வேலை இதை பார்த்து அவங்க கண்ட்ரோல் இல்லாம போறாங்க. அவங்க வீடு குடிக்கிறவங்க ஆயிட்டாங்க. குடிக்க வச்சது யாரு? அவங்க அப்பா. அன்னைக்கு ராஜாஜி கையை பிடிச்சி கெஞ்சிறாரு, தயவுசெய்து மதுவிலக்க தளர்த்தாதீங்க, அதனால என்ன ஆகணும், முழுமையா தமிழ்நாடு குடிக்காத மாநிலம். அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு குடிக்கு கொண்டு குடிக்க கத்து கொடுத்தது திமுக, குடிக்க கத்து கொடுத்ததும் கருணாநிதி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 32,000 கோடி இருந்தது. எவ்வளவுன்னா 52,000 கோடி ஆயிடுச்சு. 52,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வருமானம். அப்பதான் எவ்வளவு பேர் குடிக்கலாம்? இன்னைக்கு காலு 32,000 கோடி இங்க இப்படி இருந்தது, 52,000 கோடி இவ்வளவு வருமானம் இப்ப டாஸ்மாக் இல்லைன்னா. அப்போ காலையில இருந்து நைட்டு வரல ஒவ்வொரு வீட்டிலும் குடிக்கலாம். கொடுங்கலாம் உங்ககிட்ட பணத்தை. மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிட்டானுங்க, பிடிங்கிட்டானுங்க உங்ககிட்ட இருந்து. அப்புறம் சொத்து வரி அதையும் ஏற்றி அதையும் பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இது பால் விலை அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வீட்டு வரி அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. இப்படி பிடுங்கின பணம் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து 25,000 ரூபாய் பிடிங்கிட்டு அப்புறம் என்ன நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.